ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்ன, என் பேர் நவ்யா. அண்ட் இது ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இட்ஸ் பீன் 1 month நினைக்கிறேன். நான் இது ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன் இன்டர்ன்ஷிப் போகிறத பற்றி. அண்ட் அது வந்துட்டு நான் ஒரு லாங் வீடியோவை நான் போடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ புக் ஹால். நான் இன்றைக்கி இப்போ என்ன கண்டென்ட் நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் இந்த மந்த், நான் மே மந்த் நிறைய வாங்கியிருந்தேன். ஸோ அந்த புக்கோட ஹால்லாம் பார்க்கலாம். அண்ட் வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் பேசலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு புக்கு வந்துட்டு படிக்கிற ஹேபிட் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. பட் நான் அப்படியே ஒரு லேசினஸில் வந்துட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம், ஐயோ நம்ம வந்துட்டு டைமில் தூக்கம் வருது அப்படின்ற ஒரு லேசினஸ்லேயே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். காலேஜ் போகும்போதெல்லாம் அங்கே புக் எடுத்துகிட்டு போய் படிப்பேன். ஏன்னா அங்கே வந்துட்டு கிளாஸ் எதுவும் எடுக்கலைன்னா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ கிளாஸ் இருக்கும். பட் சில டைம் ஸ்டாஃப்ஸ்லாம் வரமாட்டாங்க, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் போயிட்டுருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் புக்ஸை அங்கே எடுத்துகிட்டு போய் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் படிக்கிற ஹேபிட்டை கொஞ்சம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் புக் கலெக்ஷன்ஸ் மாதிரி வைக்கலாம், நம்ம படிப்போம் கலெக்ஷன் மாதிரி வைக்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய புக் வாங்குவேன். பட் படிப்பேனான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு படிப்பேன். அது வந்து ஒரு பேட் ஹேபிட் தான். நமக்கு அந்த இதுவும் புரியாது, புக்கோட இதுவும் புரியாது. அண்ட் அதோடைய நமக்கு அந்த ஹேபிட்டும் சீக்கிரமாக நமக்கு பில்டும் ஆகாது. ஸோ அதனால் நான் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும் அந்த புக்கு. அதுனா த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன். இந்த புக் வந்துட்டு ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது நிறைய பின்ட்ரெஸ்ட் அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த புக்கு வந்து நிறைய போயிட்டே இருந்துச்சு. சரி இந்த புக்கு வந்து நல்லா இருக்கு, சரி இந்த புக்கு வாங்கிடுவோம், எப்படியாவது வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோன்னே ஒரு எக்ஸிபிஷனில் தான் இதை நான் பார்த்தேன். இது வந்துட்டு கொடிஷியாவில் வந்துட்டு ஒரு புக் ஃபேர் கிடையாது, இட்ஸ் நாட் அ புக் ஃபேர். எல்லாமே இருக்கும்ல, எல்லாமே வச்சுருப்பாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அப்போ நான் இந்த புக் வாங்கினேன். நான் ரீட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ வாஸ் இந்த பேஜ் நம்பர்லையே எங்கே போச்சு, 42ல் நான் இப்போ இருக்கேன். இது வந்து 42 தான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வந்துட்டு இது நான் ரீட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு செல்ஃப் க்ரோத் புக் தான் இது. இந்த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன், நான் வந்துட்டு த ஆர்ட் ஆஃப் பீயிங் லேசினஸ் படித்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்ட் மேலே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தனால சரி இதுவும் வாங்கி பார்ப்போம். நிறைய பேர் எங்கள் காலேஜில் நிறைய பேர் ஸ்னாப் போடுவாங்க இது வந்துட்டு ரீட் பண்ணி. ஸோ இது வந்துட்டு நம்ம பார்ப்போம். மை ஹேர் வாஸ் நாட் குட் டுடே. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த புக்கு படித்த வரைக்கும் ஓகே, நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். உங்களுக்கு ஒரு செல்ஃப் க்ரோத் புக் வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ரீட் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு ஜானர் தான். இது வந்துட்டு ஒரு ஜானர் லவ், ட்விஸ்டட் லவ். நீங்கள் கன்ஃபார்ம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ட்விஸ்டட் சீரீஸ்னு. இது வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் புக். இதுக்கப்புறம் வந்துட்டு ட்விஸ்டட் கேம்ஸ், அதுக்கப்புறம் ட்விஸ்டட் ஹேட், அப்புறம் ட்விஸ்டட் லைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த புக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர்த்தோட கதை, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, ட்ராமா அண்ட் ட்ராமாஸும் இருக்கும் இதுக்குள்ளே. நான் இப்போ பார்த்த வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. படித்த வரைக்குமே வந்துட்டு நல்லா தான் இருந்தது. அண்ட் நான் இன்னும் கண்டினியூ பண்ணிவிட்டு இதோட புக் ரிவ்யூ நான் சீக்கிரமாக தரேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது 2 புக்கை நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். இது 2 புக்கு தான் நான் இப்போது ரீட் பண்ணிகிட்டு இருந்தது, பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் பண்ணணும். அண்டு இப்போ பார்க்க போகிறதெல்லாம் ஒரு ஹால் மாதிரி. இதெல்லாம் நான் வந்து சப்னாவில் வாங்கின புக்ஸ். இது சப்னா ப்ளஸ் ஒரு 2 புக்கு மட்டும் குரூப் ஃபீர்ஸில் இருக்கிற ஒரு புக் ஷாப் அங்கே நான் வாங்கியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்னாவில் வாங்கின புக்ஸ் எல்லாம் ஒரு ஹால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்மெஸ்ஸோ. இந்த புக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எங்கே இந்த புக்கெலாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த பேர்லாம் எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த புக் வந்துட்டு நான் ஒரு யூடியூபர் பார்த்தேன். யூடியூபர் வந்துட்டு அதை ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் பரியானா குவாண்டி, நோ ஐ டோன்ட் நோ. ஸோ அவங்க வந்து அவங்களோட வ்ளாகில் நான் பார்த்தேன். இந்த புக் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறது கொஞ்சம் ஒரு க்ரைம்
த்ரில்லர் மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க, ஒரு த்ரில்லர் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இந்த புக் நான் வாங்கினேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் புக், பட் அது ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு இதில் இருக்கேன். ஸோ நான் இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த புக் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி நான் போய் வாங்கின புக்கு வந்து 2 புக்ஸ், தேங்க்யூ ஃபார் லீவிங் அண்ட் டூ குட் டு பி ட்ரூ. ஸோ இந்த 2 புக் வாங்கினேன். இந்த புக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செல்ஃப் இது மாதிரி, லைக் நீங்கள் ஒரு பிரேக்கப் செய்திருந்தீங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா the more love I give you, the emptier I feel. I think I will only be okay again when I ask you to leave. ஸோ இது வந்துட்டு ஒரு டாக்ஸிக்காக இருக்குமான்னு தெரில, பட் நான் ரீட் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா செமையான இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் பிக்சர்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது ஒரு போயம் மாதிரி தான், அதோடைய மீனிங் பக்கத்துலேயே கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதான் புக்கு. அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இந்த க்ரீன் வந்துட்டு இங்கேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த க்ரீன் கொடுத்தனால வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த புக்கும் நான் வந்துட்டு இதில் பார்த்துட்டே தான் இருந்தேன். பிரிண்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தேன் இந்த புக்கு. இதுவும் வந்துட்டு நான் பார்க்கும்போது இட்ஸ் லவ் ஸ்டோரி புக் ஆப்வியஸ். அண்ட் இது நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இது வந்துட்டு மீஷோவில் வாங்கின புக். இது நானும் என் ஃப்ரெண்டும் ஆர்டர் போட்டிருந்தோம். கேன் வி பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அகெயின். இந்த புக்குமே வந்துட்டு ஒரு பாப்புலர் புக்காக போயிட்டு இருந்துச்சு, இப்போ கூட ரீசெண்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கு வாங்கினேன், பட் அவள் படிக்க ஆரம்பிச்சிட்டா, நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை இன்னும் இந்த புக்கு. ஸோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை நான் இருக்கேன். இவ்வளோ புக்கு வச்சுருக்கேன், படிப்பேன்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஸோ இந்த புக் வந்துட்டு நல்லா இருக்குன்னு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். இதுவுமே லைக் ஒரு லவ் ஸ்டோரி, லைக் ஒரு பிரேக்கப் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கும் நான் படிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூக் ஃபீல்ட்ஸில் இல்லை ஃபஸ்ட் நான் அப்பனால வாங்கினது எனக்கு கட்டிடுறேன். இன்னொரு புக் தான் இருக்குது, மைண்ட் செட். இதை நீங்கள் எல்லா இதுலேயுமே கேள்விப்பட்டிருப்பீங்க, மைண்ட் செட். ஸோ இந்த புக்கு வந்துட்டு நான் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த புக்கு பின்னாடி பார்க்கும்போது உங்களோட மைண்ட் செட்டை எப்படி இது பண்ணலாம், இதுவும் ஒரு செல்ஃப் க்ரோத் புக் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு நான் இப்போ படிக்கலாம் தான் இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் அ மைண்ட் செட், ஸோ ஐ வாண்ட் டு ரீட் திஸ் புக். ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு யூடியூப், ஒரு கன்சிஸ்டண்டான ஸ்டடிங், ஒரு லேசினஸ் இல்லாமல் இருக்கணும்னா கன்ஃபார்ம் நமக்கு மைண்ட் செட் வேணும். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ புக் டு மைண்ட் செட் அப்படின்றதுக்கு மைண்ட் செட் புக்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூக் ஃபீல்ட்ஸில் இருக்கிற ஒரு புக் ஸ்டோரை நான் வாங்கினேன்னு சொன்னேன். அந்த புக்ஸ் தான் இது, 2 புக்ஸ். இது வந்துட்டு டூ இட் டுடே, இதுவும் ஒரு செல்ஃப் க்ரோத் புக் தான். அண்ட் இதுவுமே வந்துட்டு இந்த டைட்டில்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செல்ஃப் க்ரோத் புக் தானே. அண்ட் இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் கம்மியான பேஜஸ் இருக்கிற புக்கு தான், நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இது படித்தோம்னா. பட் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்ல இப்போ பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட இது பிடிச்சிருந்துச்சு, இதோட கவர் பேஜ். நான் உங்களுக்கு தனியாகவே எல்லா புக்கோட இதுவும் போடுறேன். இது வந்து அப்சைட் டவுனாக தெரியுது உங்களுக்கு மிரரில் பார்க்குற மாதிரி. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கேட், அப்புறம் இதெல்லாம் உட்காண்ட்ருக்கும். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு புக் இது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இன் த தப்பாக படிச்சிட்டேன். வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் இன் த லைப்ரரி. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது லைப்ரரியில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு இது ஜாப்பனீஸ் பெஸ்ட் செல்லர். ஸோ எனக்கு இது வந்துட்டு ஒரு கவர் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்குது இந்த கவரு, படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு ஹார்ட் கவர் தான் இது. அதுக்கு மேலே வந்து இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் படிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வாங்கினேன். ஸோ இதான் என்னுடைய புக் கலெக்ஷன்ஸ் மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் ஆக்சுவலி. ஸோ இன்னொரு புக் வந்து நான் ரொம்ப ஒரு ஐ திங்க் நான் ஒரு 1 year 2 years முன்னாடி வாங்கின புக் இது, அட்டாமிக் ஹேபிட்ஸ். எனக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆல்கெமிஸ்ட் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். பட் எனக்கு அது ரொம்ப புரியாதனால இது நெக்ஸ்ட் எனக்கு போகிறதுக்கு வந்துட்டு இதாகுச்சு. அண்ட் நான் சைக்காலஜி ஆஃப் மனியும் படித்தேன், பட் எனக்கு அதுவும் கொஞ்சம் புரியல எனக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் கொஞ்சம் சட்டான புக்ஸ் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா
கோ வித் மினிமல் புக்ஸ். லைக் ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் புரியாத மாதிரி இருக்கிற புக்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்துட்டு அது போரும் அடிக்கும், அதோட எஃபெக்ட் உங்களுக்கு இருக்காது, அந்த புக் ரீட் பண்ண ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஐ திங்க் நீங்கள் ஃபர்ஸ்ட் புக் போகணுன்னா நீங்கள் இக்கிகை போகலாம். இக்கிகை வந்துட்டு ரொம்ப நார்மல் வேர்ட்ஸ் தான் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், லைக் உங்களுக்கு ரொம்ப புரியாது, ஃபஸ்ட் எடுத்தோன்னு புக்ஸ் எல்லாம் அவ்வளோ புரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் இக்கிகை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் நீங்கள் போய்க்கலாம். பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி போகணும், ஒரு ட்விஸ்டில் வந்துட்டு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து லவ் ஸ்டோரி மாதிரிலாம் இருக்காது. அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. நீங்கள் வேணால் எனக்கு புக் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் புக்ஸ் நான் படிக்கணும் இல்லை உங்களுக்கு ரிவ்யூ தரணும் அப்படின்னா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட். நான் வெளியே ரொம்ப சாப்பிட்றேன், ஹானஸ்ட்லி ரொம்ப சாப்பிட்டேன் இன்னைக்கு. இந்த ஒரு ஒன் வீக்காக நான் வெளியே சாப்பிட்ருந்தேன், அதுதான் நான் சொல்லணும். பிகாஸ் இன்டர்ன்ஷிப் போகிறதுனால நான் வெளியவே சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் எனக்குமே அது கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் ஃபேஸில் வந்து இந்த கிளைமேட் வேறு, சம்மர் சீசனில் போய் மழை பெஞ்சால் நல்லாவா இருக்கும், எனக்கு பிடிக்கவே இல்லை. சம்மர்னா சம்மர் தான், சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு போத்திட்டு போகிறதா சம்மர். ரெயின் கோட்டை போட்டு நான் போயிட்டுருக்கேன், எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ரெயின் ஸ்டாப்பாக எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சன் வேணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கும் வந்துட்டு வின்டர் சீசன் பிடிக்கும், பட் சம்மர் சீசனில் வின்டர் வேண்டாம், நமக்கு வின்டர் சீசன் தான் வின்டர் வேணும். லைக் ரெய்னி, கொஞ்சம் கோசியாக பெட்டில் இது பண்ணுறதுக்கு அந்த டைம் தான் நல்லா இருக்குமே தவிர்த்து சம்மர் டைமில் நம்ம ஜாலியாக இருக்கணும். அந்த ஒரு ஐஸ்கிரீம், அஃப்கோர்ஸ் ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்லாம், பட் சம்மர் சீசனில் சாப்பிட்ற மாம்பழம் அண்ட் ஐஸ்கிரீம் மாதிரி வராது எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சம்மர் சீசனில் மழை பெய்யுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அண்டு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்துட்டு சஜஷன் சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஐடியாஸ் வேணும். பிகாஸ் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். See you all in the next video guys, and thanks for watching this video. நீங்கள் வந்துட்டு என்னை பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். Thanks for watching, bye bye.